Hi guys, welcome to Bala TN Rider channel and thanks for watching my channel. And இது என்னோட அந்த ஆஃப்டர் லாங் பிரேக் இது என்னோட ரெண்டாவது வீடியோ. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் செம்பா. ஸோ என்னோட கேடிஎம் 390 அட்வென்ச்சரோட பைக் பேர் தான் வந்து நான் செம்பான்னு வச்சுருக்கேன். அண்ட் அந்த வண்டியை வந்து நம்ம ரெடி பண்ணுறதோட பேர் தான் வந்து ப்ராஜெக்ட் செம்பா. என்ன ரெடி பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் திருப்பி நான் ரீகேப் பண்ணுறேன். நம்மளோட கேடிஎம் 390 வந்து எனக்கு ஒரு சின்ன மைனர் ஆக்சிடெண்ட் நடந்தது. பைக்கில் கிடையாது, அது ஒரு காரில். ஸோ அதனால் ஹிட் அண்ட் ரன். ஸோ நடக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருந்தேன். சர்ஜரி போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டேன் இப்போது. அண்ட் ஸோ பைக்கை கேடிஎம் 390 வந்து நம்ம வாங்கி சென்னையிலேயே வச்சுருந்தோம். அண்ட் அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறைய தடங்கள் இருந்தது. ஸோ அதனால் ஓகே நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும்னு பார்த்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாக ஆரம்பிச்சிருச்சு. வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும், வண்டி அங்கேயே இருக்குது, தனியாக இருக்குது. அண்ட் ஸோ சென்னையில் தனியாக விட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாம், எனக்கு அங்கே கூட ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சென்னை டு பெங்களூர் கிளம்பும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. என்னை யாரையுமே டிபெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வாட்டி கேடிஎம் 390 அதை நம்மளோட செம்பாவை வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, நான் சேலஞ்சஸ்ன்னு பார்த்த ஒரு சில விஷயங்களில் வந்து அதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ப்ராஜெக்ட் செம்பான்றதே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் முதல் விஷயம் வந்து வண்டிக்கு எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் எடுக்கல நம்ம. ஸோ எப்படி இருக்கும், ரேட் பைட் இருக்கான்னு தெரியாது, பேட்ரி இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், அசசரிஸ் கிட்டு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு அதில் முன்னாடி இருந்த டாப் ரேக் வந்து என்னோடய ஒய்ஃப் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிராஷ் கார்டு வந்து என்னோடய முட்டியை டச் பண்ணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகிடக்கூடாதுன்றதுனால அதையும் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். நான் இதை மாற்றணும்னு நினைக்கும் போகும்போது எனக்கு வந்து 2 பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனாங்க. ஒன்று வந்து நம்மளோட புல்லட், மிஸ்டர் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நம்ம கேடிஎம் எடுக்கும் போகும்போது ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. சரியான கேரக்டரு, பயங்கரமான மனுஷன். அண்ட் உண்மையிலுமே சொல்கிறேன், அவர்கிட்ட இருந்தனால தான் நான் அந்த வண்டி அவ்வளோ ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் வண்டி எடுத்த உடனே. அண்ட் நம்பர் 2 வந்து மிஸ்டர் ஜேபி நேவிகேட்டர். அண்ட் ஜேபி வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நம்மளோட டூட் சென்னை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மிஸ்டர் பத்ரின்னு சொல்லி டாமினார் ரைடரு அண்ட் ஹெச்ஆர்சி ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அவர் மூலியமாக தான் வந்து எனக்கு ஜேபி நேவிகேட்டர் அப்படின்றவர் எனக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். பட் அவர் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக் சர்வீசிங் அதெல்லாம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் பார்த்த அப்புறம் தான் ஓகே இவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப். சரி ஓகே இவர் நம்ம ட்ரை பண்ணலாம், இவர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தேன். ப்ரோ இந்த மாதிரி என்னோடய வண்டி ரெடி பண்ணணும், ப்ராஜெக்ட் செம்பா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் க்ரூஷியல். என்ன அப்படின்னா, நம்பர் 1 நான் ரொம்ப நாள் கழித்து பைக் ஓட்டுறேன். நம்பர் 2 அந்த வண்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு நான் வண்டி எடுத்து. அண்ட் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் நம்மக்கிட்ட. அண்ட் நம்பர் 3 வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் கொடுக்குற நான் என்னோடய ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அத்தனை மெக்கானிக்குமே தெரியும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். என்னோடய வண்டி ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தோணும். அது அப்படியே அவுட்புட்டில் வரல அப்படின்னா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவேன். ஸோ அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை. அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதில் நம்பர் 1 வந்து நம்ம ஹைப்பர் ரைடர் இது நம்ம சேடில் ஸ்டே, நம்மளோட ஹைப்பர் ரைடர் சேடில் ஸ்டே. அண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைப்பர் ரைடரோட கிராஷ் கார்டு. ஸோ ஏன் நான் ஹைப்பர் ரைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நம்மளோட டாமினார் கட்டப்பாவில் வந்து நம்ம ஹைப்பர் ரைடர் தான் போட்டிருந்தோம். நல்லா இருந்தது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தது. சரி அதனால் அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதோட கிராப் ரெயில்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்காது ஹைப்பர் ரைடரில். ஸோ மற்றதில் போடும்போது நான் அதை கிராப் ரெயில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து என்னோடய ஒய்ஃபை வண்டியில் உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அதனால் இதெல்லாம் மட்டும்தான் நான் ரொம்ப சீரியஸாக பார்த்தேன். பட் அவரோட டாக் வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. சரி ஓகே நம்ம கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்கு நான் கொடுத்த டைம் ஒரே ஒரு நாள் தான். ஏன்னா நான் வந்து ஃப்ரைடே போனேன், சண்டே ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா இன்னொரு பெரிய வேலையாக தான் நான் சென்னை போயிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு டைமே கிடையாது. நான் வண்டி அவரை தான் வந்து எடுத்துகிட்டே போக சொல்லியிருந்தேன். எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, ப்ளஸ் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்தது, லீகல் ஒர்க் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து எனக்கு வெளியில் சுற்றுறதுக்கும் டைம் கிடையாது. அதனால் நான் என்னோடய ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்லாக எழுதி அவர் வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன்.
அண்ட் என்னென்ன பொருள் வேணுமோ அதை நான் வாங்கி டெலிவரியும் அவரோட அட்ரஸ்க்கே நான் டெலிவரி பண்ணிவிட்டேன். அவர்கிட்ட இருந்து ஒரு ஆக்சிலரி லைட் வாங்கினேன். தயவுசெய்து இது வந்து ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. நான் ஒரு ஜென்யூனாக சொல்கிறேன். அவர் அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவரோட டெடிகேஷனாக இருக்கட்டும். ஏன்னா அவரோட ஒர்க் அவர் ஆக்சுவலாக ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த கார்ப்பரேட் ஒர்க் பண்ணி ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்து இது ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ரொம்ப ஜென்யூனாகவும் இருந்தார். அண்ட் இதில் அவர் எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலங்க. ஜென்யூனாக சொல்கிறேன், எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல, எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. அவர் என்ன அமௌண்ட் கேட்டாரோ நான் அதை தான் கொடுத்துருந்தேன். அண்ட் எனக்கு அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்ரி லைட், எமர்ஜென்சி லைட் ஒன்று, அதுவும் எல்லாேருக்கும் அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரா, எனக்கு மட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். வண்டி எந்தளவுக்கு ரெடி பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்த வண்டி எப்படி மாறிச்சுன்றது பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நான் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இன்ட்ரோ வீடியோ நான் வந்து பெங்களூரில் தான் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் சென்னையில் பண்ண மறந்துட்டேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இது பெங்களூரில் இருந்து தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட ஏதாவது கமெண்ட், ஏதாவது சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அதை செக் பண்ணுறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் மாலை ஓகே இப்படி இருக்கான் பாருங்கள். ராட் ரேஸ் பார்க்கலான்னு பார்த்தா எதுவும் பெருசாக தெரியல எனக்கு இருட்டில். இருங்க ஃபஸ்ட்டு வண்டியை இப்போ சாவி போடுவோம். தண்ணிலாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தண்ணி தெரியுது பாருங்க. ஓகே சொல்லக்கூடே சூப்பருங்க. வாவ், ஃபஸ்ட்டு மேட்ரு கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சைட் ஸ்டாண்டு லைட் எரியுது. வேறு எதாவது சர்வீஸ் காட்டமாக இருந்தது. ஓ வியூ வேற லெவலு. சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் வண்டியை பார்த்துட்டு வீடியோ கொடுத்தேன். சத்தியமாக எதிர்பார்க்கல. வா 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 வா. சைட் ஸ்டாண்ட் லைட் மட்டும்தான் எரியுது. பெருசாக வேறு எதுவும் செக் லேம்ப் தெரியல. ஆஃப் ஆகிட்டான். ஓகே சர்வீஸ் ஓகே. ஏதோ எலி வேலை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் லைட் எரியுது. ஏதோ சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதுங்க நான் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன். திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ சைட் ஸ்டாண்ட் லைட்டும் சர்வீஸ் லைட்டும் பற்றி எரிஞ்சுது. அண்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஏதோ சவுண்ட் வருது. இல்லை, ஏதோ ஃபியூஸ் போகுது. ஏதோ சவுண்ட் வருது உள்ள. HRC அட்மின் பத்ரி நெஞ்சில் வச்சிருக்கேன். இங்கே நெஞ்சு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ பத்ரி அண்ட் தலை ஜேபி தி நேவிகேட்டர். ஆக்சுவலாக HRCயில் மெக்கானிக். அவர் பேட்டரி ரீசெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என் இடத்த அவர் தான் ப்ரோ. ஆமாம், ஒரே லெவல் தான் ப்ரோ. என்ன பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ? இது வந்து ரொம்ப நாளாக வண்டி ஓடாதனால பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருந்தது. ஓகே. ரெண்டாவது நீங்கள் வண்டியை 2-3 தடவை ட்ரை பண்ணதுனால அது உங்களுக்கு ECUவில் அது ஒரு எரர் மாதிரி காட்டிட்டு இருந்தது. ஸோ நம்ம சிம்பிள் பழைய நம்பியார் காலத்து டெக்னிக் தான். இந்த பேட்டரி டெர்மினல் ரிமூவ் பண்ணி ECUவை நம்ம ஏமாற்றி இதே தான் ப்ரோ சொன்னாரு. எனக்கு இன்ஜின் லைட் சிக்னல் இருந்தது. ஸோ இப்போ ஈஸியாகவே ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இன்ஜின் லைட் பேட்டரி கழட்டி போட உண்மையிலே சரியாயிடுச்சு. நான் தான் அது ஒரு எமர்ஜென்சி ட்ரபிள் ஷூட்டிங்னு வச்சுக்கலாம். கழட்டி போடும்போது ECU ரீசெட் ஆகாது. பட் இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ரீசெட் மாதிரி தான். இது எப்படி தெரியுமா, இந்த இதில் இருக்குல்ல ஐடி நம்ம ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நான் அந்த வேலை தாங்க பார்க்குறேன்.
கான்செப்டே அதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அதான் எடிட் பண்ணுவீங்க. எடிட்ல எல்லாம் தீக்கலாம். ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சிட்டு இருந்தது, எதனால அது? அதான் ப்ரோ ஈஸி தான். ஓகே. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த வண்டி வந்து ரன் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மெக்கானிக்கல் ஐட்டம்ஸே கம்மி. ஸோ ECUல வந்து ஒரு எரர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கல. வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கு. ஓகே. இது என்ன அப்படின்னு வண்டி வந்து புரிஞ்சுக்கல. ஸோ ECUங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூளை மாதிரி வண்டிக்கு. ஓகே. ஸோ லக்கிலி எலி எதுவுமே கடிக்கல, அண்ட் எலி ட்ரேஸும் இல்லை பெருசா வண்டியில. ஃப்ரண்ட்ல காத்து இல்லை ப்ரோ. பம்ப் இருக்கா? பதில் ஓடிட்டு இருக்குல்ல. ஏன்டா எவ்வளோ பம்ப்? எலக்ட்ரானிக் பம்பு எதுவுமே இல்லை. இந்த பங்க் இருக்காங்க. ஆக்சுவலாக பம்பர் மாத்திரம் ஜானாவை கழட்டிட்டு ஹைப்பர் ரைடர் போடுறோம். அண்ட் இது வந்து HJG இல்லை ப்ரோ, ஃபாக் லேம்பு. ஸோ இந்த லைட் இருக்கு. அண்ட் இன்னொரு லைட் ஒன்று கேட்டிருக்கேன், எல்லோ கலரு, எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டும் இருக்கான். ஸோ அது போடலான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாப் பாக்ஸ் ஏன்னா ஒய்ஃபும் உட்கார முடியல, இது ஒரு மாதிரி இது பஞ்சர்ல ப்ரோ, கிடையாது, காற்று இறங்கிருச்சு. அது இன்னொன்று மழை பெஞ்சா தண்ணி வர படம் ப்ரோ அதில். அண்ட் இது வந்து சேடல் ஸ்டே வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வாங்கி ஒரு 10 நாள்லேயே. கிராப் ரைட்லாம் வேற கழட்டினோன்னே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ தலைவர் தான் வந்து JBD நேவிகேட்டர். ஓகேவா? ஆனால் இவரை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அவரால், நம்மளோட பத்ரினால. லக்கிலி நல்ல ஆள்கிட்ட வண்டி கொடுத்துருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்னைக்கு போகிறாரு. ப்ரோ நாளைக்கு ரெடி பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். ஸோ இவரை நம்ம பெங்களூர் எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ பெரிய ப்ராஜெக்டே நம்மளுக்கு. ஆமாம் ப்ரோ, ப்ராஜெக்ட் செம்பா வந்து ஏன்னா இதில் வண்டி மட்டும் இல்லை ப்ரோ, என்னோட ஹெல்த்துமே இருக்குது. நான் பெருசாக இப்போ வண்டி எதுவும் ஓட்டலை ஆப்ரேஷனுக்கு அப்புறம். இப்படியோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன், ஸ்டார்ட் ஆகாதுன்னு. ஏதோ அதாவது கிராங்க் ஆகிட்டே இருந்ததா, இன்னும் பயம் ஆயிடுச்சு. ஐயோ தண்ணி ஏதோ போயிடுச்சு போல இருக்கு, ஏதோ சம்பவம் போய் சோலி முடிஞ்சிச்சு. யாரோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டு வேறு. ப்ராஜெக்ட் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒயர் எதுவும் எலி கடிக்கலை, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ்ஸு. நாளைக்கு வேலை முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில வேலைகள் தான், சின்ன சின்ன வேலை தான். ஃபாக் லேம்ப் மட்டும்தான் என்னோட மேஜர் கன்சர்ன். அது கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஜாலியாக இருக்கும். ஓகே, வண்டி எடுக்கும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். JB ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் வண்டி எப்படி போச்சு. வண்டி காட்ட வேணாம், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். வண்டி நல்லா தான் ப்ரோ இருந்தது. என்ன ஐட்டம்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தது. சரி நம்ம அப்படியே ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் செம்பா சொன்னீங்க, ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? ப்ரோ பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. எனக்கு சேலஞ்சாக இருந்தது வந்து ஹைப்பர் ரைடரோட கிராஷ் கார்டு. ஓகே. ஹைப்பர் ரைடரோட கிராஷ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க வீடியோலாம் பார்த்தா அப்படியே எடுத்து இப்படியே வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வச்சு செஞ்சிருது, ஹோல்ஸ் மேட்சே ஆகாது எதுவுமே. நம்ம போராடி பெண்டு பண்ணி அது மேலே ஏறி நின்று நடந்து ஏதோ பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. மேபி அதில் ஏதாவது கிளாம்பு பெண்டு இருக்கா என்னன்னு தெரியல. பட் அது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. மற்றபடி குவாலிட்டி வைஸ் ஹைப்பர் ரைடர் சூப்பராக இருக்குது. பட் அக்யூரேசி வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணணும். அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு அப்படியே அடிச்சு தள்ளுறாங்க. சின்ன எம்எம்ல மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம இங்கே வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆளுங்க ஏதாவது பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி நம்ம எப்போது ரேராக போடும்போது நமக்கு அதுக்கான கஷ்டமாக இருக்குது. மற்றபடி டாப்க்கு எல்லாமே டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒர்த்து, அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கேரிங் கெப்பாசிட்டிக்காக அவங்க பண்ண டிசைன்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கேருந்து எங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து. வண்டி வந்து ADVக்கு என்ன உண்டோ அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி. சரி, நம்ம செம்பா எப்படி இருக்காரு? செம்பா ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. எந்த குறையும் பெருசாக சொல்ல முடியாது. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்தது. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. ஆயிலுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒஸ்ட்டாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்தது. ஒரு என்ன இன்டர்வல் அந்த என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அந்தளவு தான் இருந்தது. ரொம்ப ஒஸ்ட்டாலாம் இல்லை. ஏர் ஃபில்டருமே க்ளீனாக தான் இருந்தது. வண்டியில் வந்து பெருசாக அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப பேடாலாம் எதுவும் இல்லை. எல்லாமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. பட் வண்டியோட லுக்கை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
எக்ஸ்ட்ரா 2 அந்த ஒயிட் அண்ட் எல்லோ டுவெல் ஃபாக் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கேட்ட மாதிரி சின்னதாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கும் ரெக்கார்டாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஐட்டம்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை விட பர்பஸ் சால்வ் ஆகணும். பர்பஸ் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதான் சொன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் எல்லோ ஃபில்டர் போடலாம். பட் வந்து அது ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபில்டர் போடணும். ஆமாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டும் எல்லோவும் ரெண்டுமே நீங்கள் இந்த ஸ்விட்சில் தண்ணி ஸ்விட்ச் கொடுத்தாச்சு அதில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லாம் வேணா எல்லோ, ஒயிட் வேணா ஒயிட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் இப்போ வந்து கேமரா திருப்புறேன், பைக்கை பாருங்கள். அண்ட் அதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் மேபி சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து செம்பாவை பார்க்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு அது ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. இதில் வந்து வண்டியை குறை சொல்ல, நான் ஏன் ஹெல்த்தை சொல்கிறேன். இல்லை வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஜெனரல் சர்வீஸில் எல்லாமே எதுவுமே வந்து ஒஸ்டாலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம எல்லாத்தையுமே திரும்ப வந்து அந்த சர்வீஸ் இன்டர்வியூவில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு அது நல்லா இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. வண்டி உண்மையிலே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க, ஆனால் குறைய சொல்ல முடியாது. ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பிரேக் பேட் ரியரில் புது பேட் போட்டிருக்கோம். ஓகே, அது பழசு ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பழசு வந்து ஹார்டாகல. ஆக்சுவலி வந்து எனி ஹெவி வெஹிக்கிள், எனி ஹையர் சிசி வெஹிக்கிள் ரியர் பிரேக் வந்து 50% போயிடுச்சுனால சுமாராக தான் பிடிக்கும். அது வந்து கேடிஎம்னாலும் சரி, நீங்கள் பஜாஜ்னாலும் சரி, கவாசாக்கினாலும் சரி, எனி பைக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட் இருக்கிற பைக்கு ரியரில் பிரேக் சுமாராக தான் பிடிக்கும். பட் நம்ம வந்து புது பேட் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ பிரேக் வந்து முன்னை விட நல்லா பிடிக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கு க்ளீன் பண்ணி போட்டாச்சு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. செயின் வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணியாச்சு, டெர்மினல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேக் ரெஸ்ட் சாரி இந்த கிராப் ஹேண்டில் இல்லாமல் இருந்தது. ஆமாம், நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி இந்த பேஸ் பிளேட் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து உட்கார வச்சுருக்கோம். ஓகே, ப்ளஸ் சேடில் ஸ்டே போட்டிருக்கோம். அண்டு இந்த கிராஷ் கார்டு, இன்ஜின் கார்டு போட்டிருக்கோம், கிராஷ் கார்டு போட்டிருக்கோம். இந்த மேலே உள்ள இந்த பாடிக்கும் இன்ஜினுக்கும் உள்ளது இது வந்து தனித்தனியாக வரும். பார்க்கறதுக்கு அவங்க டிசைன் ஒரே பீஸ் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இது தனி பீஸ், இது தனி பீஸ். அப்புறம் இந்த லைட்டு போட்டோம். அப்புறமா இந்த ஹெவி மினி டிரைவுங்கிற லைட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லி அலுமினியம். பின்னாடி வந்து கூலிங் ஃபேன் இருக்கும் இதில். அண்ட் இதில் ஹைலைட்டடான விஷயம்னா ஜேபி வந்து அசசரிஸும் சேர்த்து பண்ணுறாரு. அண்ட் இந்த லைட் வந்து அவரோட கராஜில் இருக்கிற ஒரு லைட்டு தான். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். நான் அதை வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து மாட்டல. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த லைட்டோட டீட்டெயில் வந்து எனக்கு அவர் ஆல்ரெடி ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. நான் ஃபோன்லேருந்து மாடல் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு கிளியராக கிளாரிட்டி இருந்தது. ப்ரோ அதை ஸ்டார்ட் பண்ணி லைட் போட்டு விடுங்களேன். ஜேபி ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட வெப்சைட்டை. இதில் போட்ட எல்லா அக்சசரிஸுமே நம்ம வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபாக் லைட்டு, அப்புறமா ஹாரன்ஸு, டாப் பாக்ஸு, ஃபாக் லைட்லேயும் நிறைய வேரியன்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த கார்ட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து www.jbgarage.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதிலே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாலா ப்ரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஐயா இன்னொன்று சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை, எல்லாமே பைசா கொடுத்து வாங்கி அவருக்கு கொடுத்தது. ஆமாம் ஆமாம், எதுவும் ஸ்பான்சர் கிடையாது. ஓகே, ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா முக்கியமாக வந்து அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி லைட் பார்ப்போம். போடுங்க ப்ரோ. இது பிரைட்னஸ் காட்டுறேன் பாருங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும், லைட்டு போடுறது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் எதிர்க்க வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
நான் நீங்கள் கேட்கலாம் ஏன் இத்தனை லைட்டுன்னு சொல்லிட்டு. ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மேக்ஸிமம் நைட்டில் தான், லேட் ஈவினிங்கில் தான் ரைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு லைட்ஸ் ரொம்ப முக்கியம். பட் தேவையில்லாத நேரத்தில் அதை ஆஃப் பண்ணுறது வந்து எப்போவுமே சேஃப் தான். அதை தேவையில்லாமல் அன்வான்டாக யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் சேஃபாக போகிறதில்ல, மற்றவங்களும் சேஃபாக போகணும். ஸோ அதை ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஃப்ரீ தரேன், நீங்களா? அது என்னது ப்ரோ? அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட பண்றவங்களுக்கு வந்து நான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சீட்டு கட்டா வந்து ஒரு எமர்ஜென்சி கீ செயின்லயே வரக்கூடிய எமர்ஜென்சி ஒரு லைட் மாதிரி. சூப்பர். இது வந்து நீங்க சப்போஸ் போயிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சியா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எப்பவுமே போன் எடுத்து பார்ப்போம். ஆமா, போனை வந்து நீங்க நடு ரோட்ல எங்க வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லைட்டை போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் எமர்ஜென்சியில் எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டுறீங்க இருட்டில், அப்போ உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் எடுக்காமல் இந்த லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SOSும் இருக்கும். இப்படி ஓகே, ஏதாவது எமர்ஜென்சியில் நீங்கள் இந்த அசார்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்னெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்னெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கு பண்ணலாம். நீங்கள் இதை யாரும் பிடிச்சி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே வந்து ஸ்டிக் ஆகும். அண்டு இதை வந்து நீங்கள் கீச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாருக்குமே வந்து இது வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, வந்து பாலாபுரம் வந்து என்னுடைய பெரிய கிஃப்ட். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இதனுடைய கடமை. பரவாயில்ல ஐயா, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் பெங்களூருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:15 ஆகுது. சேஃபாக வந்துட்டேன். கொஞ்சம் கால் ஸ்ட்ரெயினாக இருக்குது. பட் சம்மர் ரைடு, உண்மையிலேயே சம்மர் ரைடு, வர்த்தான ரைடு. நம்ம காளை மாடு வருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹோப் இதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் JB அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஹிம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஜென்யூன் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். கீப் சப்போர்ட்டிங் ஹிம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்சோ. தேங்க்யூ. பாய்.